தேர்தல் அணுகுமுறைக்கு ஒரு உதாரணமாக அல்லது முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது. இது திமுகவிற்கு பலனளிக்குமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. மு.பி. சாமிநாதன், கே. நேரு, பொன்முடி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள், திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். என்.ஆர். இளங்கோ எம்பியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த கூட்டம், இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பது சார்ந்த பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுகவினுடைய இளைஞர்களை மையப்படுத்திய இந்த முயற்சி அவர்களுக்கு பலனளிக்குமா? இல்ல, பலன் என்று ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறாங்கிறத பொறுத்து. இந்த பலன்கிறது ஏற்கனவே உதயநிதி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரு திராவிட இயக்க பயிற்சி பாசறை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஏராளமான பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தினாரு. அதன் மூலமாக திராவிட இயக்க சித்தாந்தங்களை, அரசியலை இளைஞர்களிடத்துல எடுத்துட்டு போனாரு. அதுக்கு பிறகு பேச்சாளர்கள் ஒரு 200 பேரை தேர்வு செய்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பேச்சு போட்டி நடத்தி இளைஞர்கள் மத்தியில தொடர்ந்து செயலாற்றுவதற்கு, தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு ப்ராசஸ் நடந்தது. அமைப்புக்குள்ள உதயநிதி இளைஞர் அணி பொறுப்பேற்றதற்கு பிறகு இளைஞர் அணியில எப்போதும் வைப்ரண்டா தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதற்கு பிறகு இப்ப திமுக 75ல அறிவு திருவிழாவாக 2 நாள் கருத்தரங்கம். தராசு ஷியாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசும்போது குறிப்பிட்டார்ல, 2 நாள் கருத்து, 2 நாள் மாநாடுகள்னு அவர் சொன்னாரு. 2 நாள் கருத்தரங்கம்னு கிட்டத்தட்ட 50 பேர் வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பேசினார்கள், சொற்பொழிவாற்றினார்கள். அது இளைஞர் அணிக்கு, இளைஞர் அணியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி முகாமாகத்தான் அதையும் பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு மாவட்டந்தோறும் கலைஞர் நூலகம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இன்று அதை கன்சாலிடேட் பண்ணி எல்லா மண்டலங்கள்லயும் மண்டலமாக அந்த இளைஞர் அணி மாநாட்டை நடத்துகிறார்கள். பெரிய அளவுல மாநாட்டை நடத்துறாங்க. இது தேர்தல் இல்லை என்றாலும் இதெல்லாம் நடக்கும். அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ். இது தேர்தல் காரணமாக இருக்கிறதுனால தேர்தலுக்கும் இதுல பலன் இருக்குமாங்கிற கேள்வியை ஊடகங்கள் முன்வைக்குது. ஆனா இளைஞர் அணி தொடர்பான செயல்பாடுகள் எல்லாம் தேர்தலை மையமாக கொண்டு செயல்படுவதாக நம்ம கருதுவதற்கு இடமில்லை. அவங்க தேர்தல் எல்லாம் இல்லாம இருக்கும் போதே இந்த வேலைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்கிறதான் நான் அவங்க கூட பகிர்ந்து கொண்டேன். இப்போ இதுல பலன் என்பது என்ன? இளைஞர்கள் தங்களோட இருக்காங்கன்னு அவங்க காட்டணுமா? எங்கேயாவது ஒரு தப்பான அபிப்பிராயம் அல்லது ஒரு சில பெரும்பான்மையை அடிப்படையாக வச்சுட்டு இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்கன்னு ஒரு கருத்தை சில ஊடகங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லை, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். இளைஞர் அணி இங்க திமுகலையும் செயல்பட்டு இருக்கு. மாணவர் அமைப்புகளும் இளைஞர் அமைப்புகளும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளிடத்திலையும் ஆக்டிவா செயல்பட்டு இருக்குது. சமூகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனடியாக களத்துல செயல்படக்கூடிய அமைப்புகளாக அந்த அமைப்புகள் தான் இளைஞர் அமைப்புகள்லாம் இருக்கு. அப்ப இளைஞர்கள்ங்கிறவங்களை கள அரசியல்ல செயல்படாமல் வாக்களிப்பதற்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இளைஞர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பரப்புற பணிகளுக்கு மாற்றாக இதையும் உணர்த்தும் விதமாகவும் இதை பார்க்கலாம். பட் அது மட்டுமே நோக்கம் இல்லை, அது ஒரு இன்னொரு பகுதி, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க தன்னுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்காக அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் பயிற்சி கொடுப்பதற்காகவும் தொடர்ந்து பல்வேறு வேலைகளை உதயநிதி செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அந்த செயல்பாட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை மையப்படுத்தி அல்லது அவர்கள் சார்ந்த அறிவிப்புகள் அதிகமாக சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் எல்லாம், தேசிய அளவில் நடந்த தேர்தல்களிலும் சரி, மாநில அளவில் நடந்த தேர்தல்களிலும் பெண்களை மையப்படுத்திய திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட அந்த அடிப்படையில் தேர்தல் அறிவிப்புகள், வாக்குறுதிகள் எல்லாம் வந்தன. அப்படியாக இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு தேர்தலாக 2026 தமிழ்நாடு தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை முழுக்க மையமாக வைத்து தேர்தல் இருக்கும்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு தேர்தல் என்பது பல்வேறு காரணிகளை கொண்டது, மக்கள் திரள்ல வெவ்வேறு பகுதியினரை கொண்டது.
இளைஞர்கள்னு சொல்லும் போது அதுல பெண்களை விலக்கி வைத்து விட முடியுமா? இளம் பெண்களும் அதுல இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப பெண்கள்ங்கிறது முதல்ல சொன்ன தேர்தலுக்கும் இப்போக்கும் பெரிய வேறுபாடு என்ன இருக்கு? எதுவும் இல்லை. ஒரு பாதி அளவாவது வாக்காளர்கள்ல இளைஞர்கள் 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருவதனால கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கேட்கறத என்னால புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இளைஞர்களோ முதியவர்களோ எல்லாருக்குமான வாக்குகள் ஒண்ணுதானே. அதனால இளைஞர்களுக்கு இளைஞருடைய வாக்குகள் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்குமா, இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்குமாங்கிறது உரையாடலுக்கு வேணா சுவாரஸ்யமாக இருக்கலாம். ஆனா எல்லா வயதினர் மத்தியிலையும், எல்லா சமூகங்கள் மத்தியிலையும், எல்லா பாலினங்கள் மத்தியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான அணிகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்ணு முன்னால இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதுல ஒரு பகுதியாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். இதற்கு முன்னால கரூர்ல அவங்க அந்த முப்பெரும் விழா நடத்தினாங்க. இப்படியும் பீரியாடிக்கலா அவங்களுடைய மாநாடுகள், அவங்களுடைய கருத்தரங்கங்கள் போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அது தவிர நூலகங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திறக்கிறது, அந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் அரசு செயல்பாட்டின் மூலமாக தமிழ் சமூகத்துல அறிவு தொடர்பான விஷயங்களை பரப்புவதற்கு, சிந்திக்கும் திறனை வளர்ப்பதற்கு தொடர்ந்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் நான் இந்த விஷயங்களை பார்க்கிறேன். நன்றி திரு ஜென்ராம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக இந்த கூட்டம் சார்ந்த பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திமுகவுடைய தொடர் இளைஞர் சார்ந்த தங்களுடைய பணியாக இந்த மாநாட்டை பார்க்கணுமா, அல்லது நாம் தமிழர், தாவேகா போன்ற கட்சிகளுடைய வருகை காரணமாக இளைஞர்களை மையப்படுத்தி தன்னுடைய அரசியலை இன்னும் திமுக தீவிரப்படுத்துகிறது என்று பார்க்கணுமா?